பல நூற்றாண்டுகளுக்கு முன். அடர்ந்த முல்லைக் காட்டின் ஓரத்தில் அமைந்திருந்தது காட்டூர் என்ற சிறிய கிராமம். அந்த கிராமத்தின் உயிர்நாடியே ஊரின் நடுவே ஓடிய தேனருவி என்ற சிறிய நதிதான். அவர்கள் ஒரு குலதெய்வத்தை நம்பி வாழ்ந்தார்கள். நொண்டிக்குதிரை ஐயனார். ஆனால் ஒரு வருடம் நதி வற்றிப் போகத் தொடங்கியது. அந்த வறண்ட தரையில் இருந்து இரவானால் விசித்திரமான கருப்பு புகை ஒன்று எழும்பியது. அந்த புகை கிராமத்தை நோக்கி பரவி மக்கள் மத்தியில் நோயையும் பயங்கரமான கனவுகளையும் உருவாக்கியது. யாரும் இரவு நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே வரத் துணியவில்லை. கிராமமே கலங்கியபோது ஒரு மூத்த தாத்தா எழுந்தார். நம்ம ஐயனார் சிலையை நதியின் மத்தியிலே நிலைநிறுத்தி வழிபாடு செய்வோம் என்று ஆணையிட்டார். மக்கள் ஒன்று திரண்டனர். ஐயனார் சிலையை கருப்பு புகை எழும் சரியான இடத்தில் நிலைநிறுத்தினர். தலைமை பூசாரி தங்கள் கஷ்டங்களைச் சொல்லி ஐயனாரை மனமுருகி அழைத்தார். சரியாக நள்ளிரவு நேரம். கருப்பு புகை சூழ்ந்திருந்த அந்த இடத்தில் ஒரு பேரொளி தோன்றியது. அந்த ஒளியின் நடுவே நொண்டிக்குதிரை ஐயனாரின் கம்பீர உருவம் ஒரு கணம் மின்னி மறைந்தது. மறுநொடியே தரையை பிளந்து கொண்டு தெய்வீகமான வெள்ளம் ஒன்று பீரிட்டு கிளம்பியது. அந்த புனித நீர் அந்த கருப்பு புகையை நொடியில் கரைத்தது. நதி மீண்டும் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்தது. அன்று முதல் காட்டூர் மக்களுக்கு ஒரு உண்மை புரிந்தது. ஐயனாரின் சக்திக்கு முன்னால் எந்தத் தீங்கும் நிலைக்காது.